அல்லேலூயா! கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சாட்சி, அதாவது கேரல் சவுண்டு என்பதான ஒரு சாட்சி சொல்ல வந்திருக்கிறோம். சாட்சியை கேட்போம். கடந்த 1 வருடத்துக்கு முன்பாக ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். அதில ஒருத்தர் கேரல் சவுண்டை பத்தி ஒரு இதா பேசிட்டு இருக்காரு. எப்படி என்றால், கேரல் சவுண்டு போகிறோம், ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறோமா? போகிறோம், காபி சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், கேக் சாப்பிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை பேசினாரு. ஆண்டவர் அப்படி செய்கிறதில்ல. நாங்கள் கேரன் சவுண்ட் போகும்போதும் எங்கள் சபையோடு, எங்கள் பாஸ்டரோடு நாங்கள் சென்று முதல் ஆண்டவர் நற்செய்தியை சொல்லுவோம். ஆண்டவர் பிறந்தார், இயேசு பிறந்தார், நற்செய்தியை சொல்லுவோம். அதற்கு பிறகு நாங்கள் பாடல் பாடி ஆராதித்து ஆண்டவர் வார்த்தை சொல்லிட்டு தான் வருவோம். சொல்லாமல் வருகிறதில்லை. ஆண்டவர் எங்களை வழிநடத்தி வருகிறார். ஒரு அற்புதம். ஆண்டவர் அதாவது கேரன் சவுண்டு போகும்போது ஆண்டவர் பிரசன்னம், தேவ பிரசன்னம் எங்களோடு கூட வருகிறது. தேவ பிள்ளைகளோடு வருகிறது. தேவ மனுஷனோடு வருகிறது. எப்படி என்றால் பார்ப்போம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். டிபி நோயில் ஒரு மனுஷனை ஆண்டவர் குணப்படுத்தினார் என்று. ஆண்டவர் அந்த மனுஷனை குணப்படுத்தினார். எப்படி என்றால், அவருக்கு டிபி நோய் இருந்தது. நான் போய் ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் சுகப்படுத்தினார். அவர் 2 இட்லி சாப்பிடுவார். அதுக்கப்புறம் 4 களி சாப்பிடுவார். காலையில் 8 மணிக்கெல்லாம் களி சாப்பிடுவார். ஆண்டவர் அந்த அளவுக்கு சுகப்படுத்தினார். அவங்களுக்கு சொல்லிட்டே இருப்பேன், ஆண்டவர் சுகப்படுத்தினார், சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. நாள் கடத்தே வந்திருந்தாங்க. ஒரு நாள் அந்த மனுஷன் மரித்து போனார். அந்த மனுஷன் மரித்து போனது குறித்து எனக்கு ஒரே வருத்தம், கவலையாக இருந்தது. ஏசப்பா கிட்ட நான் சொல்லி ஜெபம் பண்ணினேன். என்னவென்றால், ஆண்டவரே, ஒரு மனுஷன் வாழ்ந்தால் அது உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும். ஒரு மனுஷனை நீ குணப்படுத்தி சுகப்படுத்தி வாழ வைத்தீரென்றால், 1 மணி நேரம் வாழ்ந்தாலும் அதிலே உம்முடைய நாமம் மகிமை பெற வேண்டும் என்று நான் ஏசப்பா கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அதுக்கும் பதில் கொடுத்திருக்கிறார். நான் ஆண்டவர்கிட்ட 1 மணி நேரம் தான் ஒரு மனுஷன் வாழ வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்து 9 வருஷம் வாழ வைத்து இருக்கிறார். எப்படி என்றால், கேரன் சவுண்டு போகும்போது இந்த அற்புதமெல்லாம் நடந்தது. நாங்கள் எங்கள் சபையோடு கூட, எங்கள் போதகரோடு கூட கேரன் சவுண்டு சென்று வருவோம். அப்போ எங்கள் வீட்டுக்கும் வருவார். நான் கேரன் இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் ஒரு 20 நாள் இருக்கும்போது நான் கிராமத்துக்கு போயிட்டு ஒரு குடும்பத்தில் அவருக்கு உடம்பு சரியில்லை. பக்கத்தில் சொன்னாங்க, போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு பார்த்தேன். அவங்க வெளியில் நின்று கேட்டுக்கு வெளியே நின்று குரல் கொடுத்தேன். அவங்க அழைப்பு கொடுத்தாங்க. நான் போயிட்டு ஒரு அந்த பக்கவாதம் அவருக்கு ஃபிக்ஸ் 20 நாள் ஆச்சு. எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எங்கேயும் சரியாகலை. எங்கேயோ நாட்டு வைத்தியம் பார்த்தாங்க, ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எங்கேயும் சரியாகலை. கொண்டு வந்து வீட்டில் போட்டாங்க. அதாவது கிராமங்களுக்குலாம் பேசிட்டாங்க, அந்த மனுஷன் அவ்வளோதான், மரித்து போவார் என்று அந்த கிராமத்தில் எல்லாம் சுத்த பக்கம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நான் போனேன். அவங்க ஒய்ஃபுக்கிட்ட கேட்டேன், எப்படி என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரித்தேன். இந்த மாதிரி தான் 20 நாள் ஆச்சு, எங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், சரியாகவில்லை, குணமாகவில்லை. இப்போ அந்த கிராமத்திலாம் இப்போ பேசி கொள்கிறார்கள், அந்த மனுஷன் அவர் தான் மரித்து போவார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அந்த அம்மாவிட்ட கேட்டேன், அவங்க ஒய்ஃப்கிட்ட கேட்டேன், இவருக்கு நான் சர்ச்சுக்கு போயிட்டுருக்கேன், இவருக்காக நான் செபிக்கலாமா என்று கேட்டேன். ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று சொன்னேன். சரி, அவங்களும் ஓகே, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஜெபம் பண்ணி வந்துடுவேன். வாரத்துக்கு ஒரு முறை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் 2 நாளுக்கு ஒரு முறை கேப் விட்டு 2 நாள் ஒரு முறை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதாவது கேரன்ஸ் வரும்போது அவங்கக்கிட்ட கேட்பேன். அதாவது எங்கள் பாஸ்டர்லாம் சபையிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருகிறாங்க கேரன் சவுண்டு கிறிஸ்மஸ் நாளிலே. அதனால நான் எங்களோட பாஸ்டர்லாம் எங்கள் வீட்டுக்கு அழைத்து வரட்டுமான்னு கேட்டேன். சரி, அவங்களும் சரி கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமும் எங்கள் வீட்டுக்கு தேவ பிள்ளைகளோடு தேவ மனுஷன் வந்தார். என்னுடைய பாஸ்டர் வந்தார் என்னோடய வீட்டுக்கு. அப்போ பாஸ்டர்கிட்ட ஆராதனை முடித்து எங்கள் பாஸ்டர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பக்கத்தில் கிராமத்தில் ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, பக்கவாதம் நடக்க முடியாமல் இருக்கார், போவோமா அப்படின்னு கேட்டேன். சரி போகலான்னு சொல்லிட்டு எல்லோரும் போனோம். எங்கள் சபையில் இருந்து ஒரு 10 பேர், பாஸ்டர் எல்லோரும் கூடி அந்த வீட்டுக்கு போனோம்.
போயிட்டு அந்த மனுஷனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும். எங்கள் பாஸ்டர் ஜெபம் பண்ணினாரு, என் ஃபாதர் ஜெபம் பண்ணினாரு. அந்த மனுஷனுக்கு நாளுக்கு நாள் சுகத்தை கொடுத்தார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த வீட்டில் ஒரு பெண்ணுக்கு பிரசவம், இன்னொரு அந்த வீட்டில் வந்து ஒரு மாட்டுக்கு கண்ணுக்குட்டி போடாமல் இருந்து அதுக்கும் ஜெபம் பண்ணிட்டு வந்தார் எங்கள் பாஸ்டர். சரி, உபசரிப்பு பண்ணாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டோம். நான் ஒரு வாரம் கேப் விட்டு போனேன். போயிட்டு சரி அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு சரி அவர் படுத்து படிக்க இருந்தார். அப்போ எழுப்பி உக்கார வச்சோம். உக்காந்தாரு. உட்கார வச்சுட்டு சரி ஒரு கயிறு கட்டி மேலே அந்த சீட் போட்டிருக்காங்க, அந்த ஆங்களுக்கு பைப்பு கயிறு கட்டி தொங்க விட்டேன். தொங்க விட்டு சரி அவருக்கு சொன்னேன், இந்த கயிறை பிடிச்சி எழுந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னேன். அந்த கயிறை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா கை கால் அசைக்கலை. முதல்ல அவருக்கு கை கால் அசைக்கலை. ஒரு மரக்கட்டை போட்டால் என்ன எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தார். நான் முதல் போகும்போது பேசி கொடுத்தேன். அவருக்கு நல்லா பேசுகிறாரு. கை கால் இழந்து போச்சு, நடக்க முடியல. ஆனால் நாவு மட்டும் நல்லா பேசுகிறார், வாய் மட்டும் நல்லா பேசினார். அது அறிந்து தான் நான் என்னோட பாஸ்டர்லாம் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். கூட்டிகிட்டு போய் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு. அதே மாதிரி கை கட்டி மேலே அவர் கையை பிடிச்சி நல்லா கயிறு கட்டி பிடிச்சோன்னே பிடிச்சிட்டு நல்லா எழுந்து நின்னார். எழுந்து நின்றுட்டார் அவர். கட்டில் மேலே உட்காந்துட்டு ரெண்டு கயிறும் பிடிச்சின்னு எழுந்து நின்றுட்டாரு. அப்புறமா சரி ஒரு 5 நிமிஷம் பொறுத்து கொஞ்சம் நட பார்த்தேன். சரி அப்படியே வாங்க, என் கையை பிடிச்சி நடுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போனார். ஒரு கால் எடுத்து வச்சு இப்படி இப்படி நடந்து போனார். இப்படி நடந்து போகும்போது ஆண்டவர் நடந்து போகிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் சிறைப்படுத்தி கொண்டு போவாங்க பாரு, அந்த அப்போ வந்து சங்கிலியான கட்டியிருப்பாங்க ஆண்டவருக்கு. அவர் வந்து ஒரு 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 நீத மாதிரி நடந்து போவார். நொண்டிட்டு நடந்து போவார். அப்போ அந்த மாதிரி அந்த மனுஷன் நடந்து வந்தார். ஒரு கால் ஊடமா நடந்து வந்தார். அப்போ அந்த மனுஷன் மூலமாக நான் கடவுளை பார்த்தேன், தேவ பிரசன்னத்தை பார்த்தேன். அந்த மனுஷனுக்கு நல்லா சுகத்தை கொடுத்தாரு. ஏன்னா நல்ல சுகத்தை கொடுத்தாரு. நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. டெய்லியும் போவேன். டெய்லியும் போயிட்டு அவருக்கு எக்ஸசைஸ் பண்ணுவேன், நல்லா கை கால் மசாஜ் பண்ணுவேன். மசாஜ் பண்ணிவிட்டு விட்டு வருவேன். அவருக்கு நாளுக்கு நல்லா சுகத்தை கொடுத்தார். நல்லா நடக்கவே ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா நடக்க ஆரம்பிச்சுட்டு இன்னும் 2 கிலோமீட்டர் நடந்து போவார். எப்படின்னா இங்கேருந்து அவர் பேங்க்கு போவார். யாரு கூட போக மாட்டார். இங்கேருந்து நடந்து கிராமத்தில் நடந்து இதுக்கு போவார். பேங்க்கு போயிட்டு பணம் வாங்கிட்டு வருவார். நான் வியாபாரத்துக்கு போயிட்டு வரும்போது மதியம் டைம் 1 மணி, அப்போ வெயில் 2 மணி, அந்த வெயிலில் நடந்து ஒரு வாலிபன் நடந்து வருகிறது போல் அவர் நடந்து வருவார். பணம் வாங்கிட்டு பேங்க்கில் பணம் வாங்கிட்டு ஒரு வாலிபன் நடந்து வருகிறது போல் அந்த மாதிரி நடந்து வருவார். அந்த வரை ஆண்டவர் கேரட் சவுண்டு மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார். ஏனென்றால் தேவ பிரசன்னா தேவ பிள்ளைகளோடு வருகிறது, தேவ மனுஷனோடு கூட வருகிறது. அது மாத்திரமல்ல, தேவ சமாதானம், தேவ மகிமை இதெல்லாம் கடந்து வருகிறது. நான் அந்த அற்புதத்தில் இதை நான் உணர்ந்திருக்கிறேன். இன்னும் அற்புதங்களை செய்திருக்கிறார். எப்படி என்றால் அந்த குடும்பத்துக்கு ஆண்டவர் அற்புதங்கள் செய்தார். எப்படி என்றால் ஆண்டவர்கிட்ட நான் ஒரு மனுஷன் வாழ்ந்தால் 1 மணி நேரம் வாழ்ந்தா போதும் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஆனால் அந்த மனுஷனை 9 வருஷம் வாழ வைத்தார். இந்த அற்புதங்கள்லாம் பார்த்து இன்னொரு பக்கத்தில் ஒரு அற்புதம் நடந்தது. எப்படி என்றால் அவருக்கு இன்னொரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை. அவருக்கு எழுந்து நிற்க முடியும், ஆனால் உட்கார முடியாது. தள்ளாடிக்கெல்லாம் விழுந்துருவார். நடக்க முடியாது, பேச முடியாது. நம்ம இந்த இப்போ பேசும்போது அடுத்த வார்த்தை பேச ஞாபகம் இருக்காது. நாம் சொல்லிட்டு ஒரு வார்த்தை மறுமை கேட்டோன்னா அந்த வார்த்தை அவருக்கு சொல்ல ஞாபகம் இருக்காது. அந்த மைண்ட் அவருக்கு இருக்காது, எல்லாம் மறந்து போகும். அப்படி இருந்தார். அவருக்கு நடக்க முடியாது. எனக்கு ஆதல் விழுந்தது, இந்த மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாக்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஆண்டவரே அவங்களுக்கு எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்க, அவங்க இருதயத்தை நீங்கள் பேசுங்க. அதாவது அவங்க இருதயத்தை நீங்கள் பேசுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். டெய்லியும் ஜெபம் பண்ணுவேன். அவங்க ஒரு நாள் வந்து பக்கத்தில் சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு போவேன். அந்த இடத்துல அவங்க சொன்னாங்க, அவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்றாங்க, போய் ஜெபம் பண்ணிட்டு வாங்க, அந்த அம்மா வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வீட்டுக்கு போனேன் நான். அந்த நடக்க முடியாது இருக்காரு பாரு, அவருக்கு அவங்க வைஃபுக்கிட்ட கேட்டேன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு. அதை அவங்க சொன்னாங்க, எல்லா காரியத்தை சொன்னாங்க. சரி நான் ஜெபம் பண்ணட்டுமான்னு கேட்டேன். ஜெபம் பண்ணு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நாளுக்கு நாள் போயிட்டு அவருக்கு டெய்லியும் போய் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்போ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு நாளுக்கு நாள் கொஞ்சம் சுகத்தை கொடுத்தாரு. நல்லா கொஞ்சம் எழுந்து நிற்கவும் ஆரம்பித்தார். கொஞ்சம் நடக்க ஆரம்பித்தார். மகளுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை. ஏன்னா 7 வருஷம் குழந்தை இல்லை.
அது என்னிடத்தில் சொன்னார்கள், என் மகளுக்கு 7 வருஷம் குழந்தை இல்லை, இப்பொழுதும் குழந்தை பிறந்து இருக்குது அப்படின்னு சொன்னார்கள். நான் சொன்ன அவங்களுக்கு, எப்போ தேவ தேவனுடைய பார்வை ஒரு குடும்பத்து மேல, ஒரு வீட்டின் மேல இறங்கி வருகிறதோ, அப்பெல்லாம் இந்த அற்புதம் நடக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு சொன்னேன். அதாவது தேவ மகிமை, தேவனுடைய பார்வை ஒரு வீட்டின் மேல, ஒரு குடும்பத்தின் மேல இறங்கி வரும்போது, இந்த அற்புதம் ஆண்டவர் செய்கிறார் என்று அவர்களுக்கு சொன்னேன். சரி, அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துட்டேன். மறுபடியும் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அது ஒரு ஒரு நாள் வந்து அவங்க மனைவி எங்கே வெளியில் போயிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு என்ன, அவர் தன்னுடைய மனைவி தன் பக்கத்தில் இருக்க வேண்டும். அவர் இல்ல, அவங்க வைஃப் இல்லை என்றால் அவருக்கு ஒரு மாறி ஆயிடும். அதாவது வெளியில எங்கேயோ ஏதோ கடைக்கு ஏதோ சில வாங்கிட்டு வர போயிட்டாங்க. இவர் மட்டும் இருக்காரு. அவங்க பிள்ளைங்க மகளெல்லாம் இருக்காங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுந்து ஓடி இருக்காரு. ஒரே ஓட்டம். நல்லா நடக்க முடியாம இருந்தவர், எழுந்து நிற்க முடியாமல் இருந்தவர், எழுந்து ஒரே ஓட்டம். அவர் மனைவி இல்லை, அதனால அவர் மனைவி பார்க்கறதுக்காக எழுந்து ஒரே ஓட்டம் 4, அதாவது 200 மீட்டர் ஓடி இருக்காரு. 200 மீட்டர் அவரை பிடிக்க 4 பேர் அவர் கூட ஓடி இருக்காங்க. ஆண்டவர் இந்த மாதிரிலாம் அற்புதம் செய்து வருகிறார். அதே போன்று இன்னொரு கிராமத்தில் வந்து, பக்கத்து கிராமத்தில் கேரன்ஸ் உரண்டு வரும்போது தேவன் இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் செய்கிறார். எப்படி என்றால், ஒரு மனுஷனை நான் கேட்ட 1 மணி நேரம் வாழ்ந்த போதுன்ட்டு, அதே மாதிரி ஒரு அந்த மனுஷன் 9 வருஷம் வாழ வைத்தார். அதே போன்று நடக்க முடியாத மனுஷனை இன்னொரு மனுஷன் அவரை ஓட வைத்தார். அவர் பிறகு 4 பேர் ஓடினாங்க. இதெல்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அதே பக்கத்து கிராமத்தில் இன்னொரு மனுஷனுக்கு பக்கம் அது இல்லை, அதாவது கோமா ஸ்டேஜில் போயிட்டாரு. உடம்பு சரியில்லாமல் கோமா ஸ்டேஜில் போயிட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு மருத்துவமனை போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க, செஞ்சாங்க. அவர் கோமா ஸ்டேஜில் இருந்தார். அதாவது நான் வியாபாரத்துக்கு போகும்போது இந்த சில குடும்பங்கள்லாம் பார்ப்பேன். அவங்க என்னிடத்தில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, துணியெல்லாம் எடுப்பாங்க. அப்போ அந்த மனுஷனுக்கு, அந்த குடும்பத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை. அதாவது கோமா ஸ்டேஜ் இருந்தார். போய் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அந்த டியூப்லெட், மூக்கில் டியூப் போட்டிருக்காங்க. அதாவது தொண்டையில் அந்த சளி வர்றதுக்காக ஹோல்ஸ் போட்டு அதில் டியூப்பு போட்டிருக்காங்க. அது இந்த விரலே நுழையும், இந்த விரலே உள்ளே போகும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு டியூப் இருக்குது. நான் அவருக்கு போயிட்டு 4 நாள் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். டெய்லியும் 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். நம்மக்கிட்ட கேட்டேன், நான் ஜெபம் பண்ணட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு. அதெல்லாம் இந்த பக்கத்தில் நடந்த அற்புதம் அவங்களுக்கு காதில் கேட்டிருக்காங்க. அவங்க காதில் விழுந்திருக்குது. அதனால நான் கேட்கும்போது, சரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் அவருக்காக ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். 2 நாளைக்கு ஒரு முறை போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்போ வந்து அவருக்கும் நாளுக்கு நாள் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். எப்படி என்றால், அவர் முகத்தில் வந்து ஒரு பிரகாசத்தை பார்ப்பேன். கோமா ஸ்டேஜில் இருப்பார். அவர் முகத்தில் ஒரு பிரகாசம் நான் பார்ப்பேன். அவர்களுக்கு சொல்லிட்டு வருவேன், ஆண்டவர் நான் ஏதோ செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். ஆறுதல் சொல்லிட்டு வருவேன். சரி, இன்னொரு நாளே போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஜெபம் பண்ணதுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு வரும்போது அவருக்கு என்னோட கையை கொடுத்து விஷ் பண்ணிட்டு வருவேன். விஷ் பண்ணிட்டு வரும்போது அவர் என்னுடைய விரலை கெட்டியை பிடிச்சிடாரு. என்னென்றால் ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்துறாரு. ஏன்னா பேச முடியல, ஆனா சுகத்தை கொடுத்தாரு. ஏன் பேச முடியலன்னா, அந்த தொண்டையில மூக்குல ஓஸ் இருக்குது. தொண்டையில ஓஸ் இருந்தா எப்படி பேச முடியும்? ஒரு மனிதனால் பேச முடியாது. நான் போயிட்டு ஜெபம் பட்டு நான் படுத்துருவேன். அப்ப சொப்பனத்தில் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு. எப்படி என்றால், அவங்களுடைய மகன் எனக்கு தெரியாது, இதுவரையும் பார்க்கவில்லை. ஆண்டவர் அவங்க மகனை எனக்கு வெளிப்படுத்துறார். அவங்க மகன் வந்து என்ன சொல்றாரு சொப்பனத்துல, என்னோட அப்பாவுக்கு இந்த இந்த மூக்கல் போட்ட டியூப் எல்லாம் எடுத்தாலும் பேசுவாரு, என்னோட அப்பா நல்லா பேசுவாரு அப்படி என்று அவர் மகன் வந்து எனக்கு சொப்பனத்தில் சொன்னார். அது நான் போயிட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த டியூப்பெல்லாம் எடுத்துட்டீங்க, ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நல்லா பேசுவாரு, இவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு வருவேன். அவங்களுக்கு பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு பயம். அந்த டியூப்பெல்லாம் ரிமூவ் பண்ணவே இல்லை, அப்படியே இருந்தது. சரி, நானும் வந்துட்டேன். சர்ச்சுக்கு கூட்டுவாங்கன்னு சொன்னேன், நானும் வந்துட்டேன். அவங்க வரவே இல்லை, சர்ச்சுக்கு வரல, கூட்டிட்டு வரல. அந்த டியூப்பும் ரிமூவ் பண்ணல, அப்படியே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் மரித்து போனாரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, தேவ சமூகம் கடந்து வரும்போது இந்த அற்புதம் நடக்கிறது. ஆனா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கிறதுல அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதில்ல. சர்ச்சைக்கு கூப்பிட்டா வர்றதில்ல.
கூப்பிட்டா வர்றதில்ல. ஜெபம் மட்டும் கேட்குறாங்க. ஆண்டவர்கிட்ட நல்லதை மட்டும் கேட்குறாங்க. ஆதாயத்தை மட்டும் தேடுறாங்க. ஆதாயத்தை தேடுறாங்க. ஆனா ஆண்டவரை தேடுறதில்ல. ஒரு மனுஷனும் ஆ ஆதாயத்தை தேடுறாங்க. ஆனால் ஆண்டவரை தேடுகிறதில்லை. இதனால் இந்த சம்பவம் எல்லாம் நடக்குதுல்ல. அதே கிராமத்துல இன்னொரு மனுஷனுக்கு 4 வருஷம் நடக்க முடியாது. அந்த மனுஷனுக்கும் நடக்க முடியாது. 4 அற்புதம் நடந்ததுல்ல. அந்த கிராமத்துல அதான் வந்து மரக்கட்டை போல விழுந்தாருல்ல. அந்த அந்த மனுஷன் அற்புதம் செஞ்சது போல ஒரு கொஞ்சம் தொலைவு ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டுல வந்து ஒரு மனுஷன் 4 வருஷம் பக்குவாதமா இருக்கிறார். 4 வருஷம் நடக்க முடியாது. அவரு கூட எழும்பி நடக்க செய்ய வல்லவரா இருந்தார் ஆண்டவர். அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நான் போயிட்டு அவங்களை ஜெபம் பண்ணிடுவேன், அவருக்கு மசாஜ் பண்ணுவேன், நடக்க வைக்குவேன், கையை பிடிச்சி நடக்க வைக்குவேன். அதாவது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். நான் ஜெபத்தில் இருக்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஒரு மனுஷனுக்கு பாதி சுகத்தை கொடுக்கும்போது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். சுகத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை வெளிப்படுத்துவார். அது வந்து அவங்களுக்கு சொல்லுவேன் நான். ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கிறாரு, நீங்கள் சபைக்கு வருகிறீர்களா? இல்லை என்றால் என்னுடைய சபையிலிருந்து என்னுடைய போதகரை என்னோட பாஸ்டரை கூட்டிட்டு வரட்டுமா? எங்கள் சபையிலிருந்து தேவ பிள்ளைகள் வருவார்கள், கூட்டிட்டு வருமான்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க மட்டும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. அப்படி என்ன சொல்றாங்க, நீங்க மட்டும் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி நம்ம அந்த இடத்துல ஆண்டவருக்கு இடம் இல்லாத போது நாம மட்டும் எப்படி போயிட்டு ஜெபம் பண்ண முடியும்? சரி, 1 நாள் 2 நாள் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அதுக்கப்புறம் நான் போவதை நிறுத்திட்டேன். ஏனென்றால் இதெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நடக்கும்போது அற்புதம் நடக்கிறது. கேட்காமல் நடக்கிறவர்களுக்கு அற்புதம் செய்கிறதில்ல ஆண்டவர். அவங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரோ, ஜெபத்தில் என்ன சொல்றாரோ, அந்த குடும்பத்துல போய் நான் உங்க குடும்பங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுவேன். அந்த ஆலோசனையெல்லாம் எனக்கு ஆண்டவர் தருவாரு. அந்த ஆலோசனை அவர்களுக்கு சொல்லுவேன். அவர்கள் கேட்டு நடந்தார்கள். அது அற்புதம் நடந்தது. எப்படி என்றால், 1 மணி நேரம் வாழ்ந்த போதும் என்று சொன்ன அந்த மனுஷனை 9 வருஷம் வாழ வைத்தார். ஏன்னா அவங்க கரெக்டா நம்ம என்ன சொல்றோம்னா அதை கேட்டு நடப்பாங்க. இந்த படுக்கையில அவர் படுத்திருப்பாரு, படுக்கையே இருப்பாரு. அது ஒரே பேட்டரி ஸ்மெல்லா இருக்கும். இதெல்லாம் சுத்தம் பண்ணுங்க, இதெல்லாம் நல்லா செய்யுங்க, ஆண்டவர் விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு வருவேன். அவங்க ஜெபம் பண்ணினாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த மனுஷங்களுக்கு சுகத்தை கொடுத்தாரு. 2 கிலோமீட்டர் நடந்து போய் கோயப்பு வாங்கிட்டு வந்தாரு. 1 மணி நேரம் இல்ல, 9 வருஷம் அந்த மனுஷனை ஆண்டவர் வாழ வைத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.